வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்கள் விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன இயந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இல்லாம நம்ம சேனல்ல இன்னும் 2 வீடியோ இருக்குதுங்க. 2 நிறுவனத்தோட வீடியோ இருக்கு. அந்த நிறுவனத்துல இருக்கிற பொருட்களை நீங்க பாருங்க. ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழேயும் 3 நிறுவனங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க இந்த 3 நிறுவனத்துல இருக்கிற பொருட்களையும் இயந்திரங்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம், என் பேர் வேலு. வேளாண் புதுமை நிறுவனம். அதில் நமக்கு களை எடுக்கிற மிஷின் இருக்கு. சரிங்க, வேளாண் புதுமை அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஒரு கடை வச்சிருக்கிறீங்க. நீங்க விவசாயிகளுக்கு தேவையான என்னென்ன மெஷினரிஸ் இயந்திரங்கள் நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் பவர் வீடர். இதுக்கு பேர் என்னங்க? இப்போ பாக்குறீங்களா, இந்த மிஷின் பேர் என்ன? இந்த மிஷின் பேர் வந்து பவர் வீடர். பவர் வீடர் அப்படின்னா இது என்ன வேலை செய்யுது? அதாவது இந்த மிஷினை வந்து 7 HP. இது களை எடுக்கலாம். அதாவது சவுக்க, கரும்பு, பருத்தி, வாழை, தென்னை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் களை எடுத்துக்கலாம். 3 அடியில இருந்து 5 அடி வரைக்கும் அகலப்படுத்திக்கலாம். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ 2 வீல் இருக்குது பாத்தீங்களா? அது வீல் 2 எவ்வளவு அகலம்? இது வீல் வந்து நமக்கு 3 அடி சார். 3 அடி. 3 அடியில இருந்து நமக்கு அந்த பிளேடு 3 அடியில இருந்து இதுக்கு வர்றது 4 அடி கொடுப்பாங்க பிளேடு. மீடியம் வந்து நமக்கு 3 அடி தான் வரும். கால் வந்து 3 அடி தான் வரும். கால் வந்து 3 அடிக்கால் நம்ம போட்டுக்கணும். ஆமா, 3 அடி தான் வரும். அதுல நம்ம 2 அடி வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். அகலப்படுறதுக்கு வந்து 5 அடி வரைக்கும் நம்ம அகலப்படுறோம். 2 அடி வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். குச்சி காட்டுக்கலாம், சௌகரியமா இருக்கும். குச்சி காடு, சோளம் எல்லாமே ஓட்டிக்கலாம். சரி, இதனுடைய விலை என்னங்க? அது இந்த விலை வந்து நமக்கு 72,000 வருதுங்க சார். எவ்வளவுங்க? 72. சரி, மானியம் எவ்வளவு இதுக்கு? மானியம் வந்து இதுக்கு 15,000 தான் இருக்கு. 15,000 இருக்கு. மானியம் போக நமக்கு 57,000 வரும். 57,000 வரும். இதுக்கு வாரண்டி கேரண்டி வாரண்டிலாம் இல்ல, கேரண்டி கொடுக்குறாங்க 6 மாசம். அதாவது இந்த இன்ஜின்ல கார்பரேட்டர் இல்ல இன்ஜின்ல ஏதாவது கம்மியா சர்வீஸ் பண்ணி அந்த ஜாமா பேர் பாஸ் மாத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கு எதுவும் காசுலாம் வாங்க மாட்டாங்க. மானியம் எவ்வளவு சொன்னீங்க? மானியம் 15,000. 15,000 மானியம். அதாவது மிஷினோட ரேட் வந்து 72,000 ரூபாய். இதுல கவர்மெண்ட் சப்சிடி வந்து 15,000 ரூபாய். அது போக நமக்கு 57,000 வரும். 57,000 ரூபாய் வரும். 57,000 வரும். இது சிறு குறு விவசாயிக்கு மட்டும் தானே? எல்லா விவசாயிக்கும் மானியம் உண்டா? எல்லாருக்கும். இதுல வந்து சிறு குறு விவசாயிக்கு வந்து சிறு குறு சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 50% வருது. பெரு விவசாயம் தான் 40% வருது. சரி, இப்போ நீங்க அந்த மானியம் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்க? நீங்க அதை எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க? இப்ப இதுக்கு வந்து மானியத்துக்கு வந்து ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, பேன் கார்டு, பேங்க் புக்கு, பாஸ்புக்கு, அக்கௌண்ட் நம்பரு, ஜாதி சான்று, சிறு குறு விவசாய சான்றிதழ், அப்புறம் பான் கார்டு, இதெல்லாம் வேணும். ஆன்லைன்ல பதிவு பண்ணீங்கன்னா கொடுத்துருவோம். இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தா நீங்களே ஆன்லைன்ல பதிவு பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா, இதெல்லாம் எங்க கிட்ட கொடுத்தா நாங்களே பதிவு பண்ணி உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். உங்ககிட்ட முதல்ல வந்து பணம் கட்டி எடுத்துக்கணும் மிஷினை, அப்படித்தானே? இல்ல, நீங்க முதல்ல உங்களுக்கு அவசரமா இருந்தா நீங்க பணம் கட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்க மானியம் வரக்குள்ள எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க மானியம் வந்த பிறகு தான் நான் எடுப்பேன். நீங்க மானியம் வந்த பிறகு எடுத்துக்கலாம். மானியம் வந்த பிறகு அதை கழிச்சிட்டு பணத்தை கட்டினா போதும். இல்ல, நீங்க மானியம் வந்த பிறகு டிடி எடுக்கணும். 72,000 டிடி எடுக்கணும். அதுல 15,000 கவர்மெண்ட் தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் போடுவாங்க. அக்கௌண்ட்டுக்கு போட்டுறாங்க. ஆமா. சரி, இது என்ன கம்பெனி மிஷின்? இதுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த கம்பெனி நேம் வந்து நம்ம டீலர், டெக்ஸாஸ்ல டீலரா இருக்கும். இது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ ஒரு லோடு கொடுக்குறோம், ஒரு செம்மண்ணு, ஒரு வண்டல்லாம் நமக்கு லோடு கொடுத்தா கிச்சு கிச்சுன்னு கத்தாது. நல்லா நமக்கு லோடு கொடுத்து போகும். இது பெட்ரோல் ஓடுற மிஷின்? ஆமா, இது பெட்ரோல். 1 லிட்டருக்கு 1 ஹவர் தான். 1 ஹவர் தான் ஓடும். இப்போ நீங்க களை எடுக்கலாம், வேற என்னென்ன வேலை செய்யலாம் அந்த மிஷின்ல? இந்த மிஷின்ல களை எடுக்கலாம், கலப்பை செட் பண்ணி பார் போடலாம், கரும்பு காலு, இந்த மாதிரி வாய்க்காய் பாத்தி இந்த மாதிரி போட்டுக்கலாம், மரம் சுத்தி ஓட்டிக்கலாம். அப்புறம் நமக்கு இந்த கல்குலேட்டர் வருது இல்லை, அந்த மாதிரி கலப்பை செட் பண்ணி அந்த பிளேடு இல்லாம கேஜுவல் போட்டு அந்த கரும்பு 2ஆம் கட்ட களை எடுத்துக்கலாம். கரும்புல 2ஆம் கட்ட பாரு
இந்த மாடு வச்சு ஓட்டுவீங்க அந்த அதுக்காக 2-3 கலப்பை போட்டு செட் பண்ணி நாம ஓட்டிக்கலாம். சரி, இப்ப இந்த மிஷின் என்ன மிஷின்? அந்த பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது என்ன மிஷின்? இதுக்கு பேர் வந்து நம்ம வர விவசாயிகளுக்கு சப்சிடி நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவீங்களா? எல்லாமே நாங்களே ஆன்லைன்ல பதிவு பண்ணி கொடுத்துறோம். நீங்க போய் ஆன்லைன்ல பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 இருந்து 350 வரைக்கும் செலவாகும். எங்ககிட்ட எல்லாமே கொடுத்துட்டோம், நாங்களே உங்களுக்கு ஆன்லைன்ல பதிவு பண்ணி வாங்கி கொடுத்துடுவோம். இது பாத்தீங்கன்னா கரண்ட்ல ஓடுற மோட்டர் இல்லீங்களா? ஆமா, கரண்ட் மோட்டர். இப்ப கரண்ட் எவ்வளவு செலவாகும்? 2 HP மோட்டர். அதாவது ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் ஓட்டுவீங்க. 10 மாடா இருந்தாலும் 15 மாடா இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு மேல ஓட்ட மாட்டீங்க. சரி, உங்களுக்கு கரண்ட் மிச்சம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு தீவனத்தை இதை வந்து கட் பண்ணுங்க? 1 மணி நேரத்துக்கு வந்து நமக்கு 1 டன்னு 200 கிலோ கட் பண்ணணும். 1 டன்னு மேல 200 கிலோ 1200 கிலோ கட் பண்ணணும். இப்ப என்னென்ன தீவன புள்ளி இதுல கட் பண்ணலாங்க? இதுல வந்து சோளத்தட்டு, மக்காச்சோளம், கோப்போர் 4 எல்லாமே கட் பண்ணலாம். அதே மாதிரி காஞ்சது பச்சை, இந்த பச்சை தென்னை மட்டை, இந்த ஆட்டுக்கு இந்த அவுத்திக்கீரை, இந்த மாதிரிலாம் கட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இந்த குறுக்கு தென்னை மட்டை, பச்சை மட்டை, அது தென்னை மட்டை கட் பண்ணிக்கலாம். தென்னை மட்டை, பச்சை மட்டை கட் பண்ணிக்கலாம். நீங்க தென்னை மட்டையில கட் பண்ணும்போது பிளேடு வந்து கட் ஆயிராதா? அது கட் ஆகாது. அது வந்து பிளேடு ஆகும். நமக்கு 8mm பிளேடு MS ஸ்டீல்ல கொடுக்குறோம். கொடுக்கக்குள்ள நமக்கு கம்பி அருவா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் பட்டா மட்டும்தான் கட் ஆகும். மற்றபடி எல்லாம் கட் ஆகாது. சரி, நீங்க இன்னொரு மிஷின் ஒண்ணு இருக்கு பெருசா இருக்குமா, அந்த மிஷினுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து நாமளே ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்களே தயார் பண்றீங்க? நாங்களே தயார் பண்றோம். சரி, இந்த மிஷின் வந்து நமக்கு இடம் அந்த இடம் வந்து 10க்கு 10 வேணும். இது 4க்கு 4 இடம் இருந்தாலே போதும். நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த மிஷின். இப்போ இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஓட கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னா உள்ள வந்து தட்டு மாட்டிக்கும்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க? அது இப்ப ஓடிட்டு இருக்குள்ள நமக்கு தட்டு ஓடிட்டு இருக்குள்ள தட்டு நின்னா அப்படியே இருக்கும். நீங்க மறுபடியும் கரண்ட் வந்து ஆன் பண்ணா ஓடிட்டே இருக்கும் கண்டினியூவா. அது வந்து மாட்டாது. எதுவும் மாட்டாது. பிரச்சனை கிடையாது. 150 180. சரி, இப்போ நீங்க அடுத்து அந்த பக்கமா இருக்கிற மிஷின்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுக்கு வந்து நமக்கு பிரஷ் கட்டர் பேரு. இது பிரஷ் கட்டர்னா எதுக்கு பயன்படுறதுங்க? இது வந்து நமக்கு தோட்டம் கிளீன் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப ரப்பர் தோட்டம் இருக்கு நமக்கு. தட்டு இருக்கலாமா அதுல? தட்டு இருக்கலாம். மெயினா இங்க இந்த ஏரியால நாமக்கல் ஏரியால வந்து மெயினா மாடு தட்டு இருக்க யூஸ் பண்றாங்க. தீவன புல்லு அறுத்துக்கலாம், வேலி காய்ச்சிக்கலாம். அப்புறம் அந்த இப்ப வந்து இதுக்கு வந்து வீடர் அட்டாச்மெண்ட் தனியா வரும். இது அதை கட்டிட்டு அந்த பிளேட் ஆசமில கட்டிட்டு இந்த வீடர் அட்டாச்மெண்ட் போட்டோம்னா நமக்கு மக்காச்சோளம் 1 அடி காலில் களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெல்லுல சாலை நடவு, அதாவது ஜப்பான் நடவுன்னு சொல்லுவாங்க, அதுலயும் நம்ம களை எடுத்துக்கலாம். அதாவது நஞ்சிலையும் எடுத்துக்கலாம், புஞ்சலையும் எடுத்துக்கலாம். 1 அடியில மரம் சுத்தி ஓட்டிக்கலாம், மண்ணு அணைச்சிக்கலாம். இப்ப இந்த தட்டு இருக்கிற அந்த மிஷின்லயே நீங்க வந்து அத இந்த பிளேட் போட்டுக்கலாம். ஆமா, இந்த தட்டா இருக்கிற மிஷின்ல இத நாம அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பண்றப்போ நீங்க இதுக்கு வந்து லேடிஸ்லாம் இத பயன்படுத்த முடியுங்களா? இது லேடிஸே பயன்படுத்தணும். லேடிஸே ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப சேலா இரும்பு ஆலையெல்லாம் லேடிஸ் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. 15 ஓட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓடுது, அங்க லேடிஸ் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. மனசு நமக்கு மனம் தைரியம் தான் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஓட்டுறது. சரி, நீங்க இங்க இருக்கதா கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க. அது இந்த பல்லு போட்டோ ஸ்ப்ரேயர். அதாவது இப்ப நாம 20 அடி பிரஷர் போகும். இந்த மிஷின் வந்து 20 அடி பிரஷர் போகும். ஒரு டேங்க். இதெல்லாம் ஸ்ப்ரேயருங்களா? மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர்? ஆமா, இதெல்லாம் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர். இதுக்கு பேரு 4 ஸ்ப்ரேயர் சொல்லுவாங்க. 768. இது என்ன ரேட் வருதுங்க? இது வந்து நமக்கு 7000 ரூபாய் வருது. அதான் 20 அடி பிரஷர். அதாவது தென்னை மரம், மாமரம் எல்லாத்தையுமே அடிச்சுக்கலாம். அதாவது 20 அடிக்கு இருக்கிற மரத்துக்கு மட்டும்தான் அடிக்க முடியும். 40 அடிக்கு இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் அடிக்க முடியாது. இதுக்கு ஏதாவது மானியம் உண்டா? இதுக்கு மானியம் இல்லையா? மானியம் இல்லாம நமக்கு மானியத்துக்கு போனோம்னா நமக்கு 12 ரூபா வரும். அதை கழிச்சு தான் நம்ம 7000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்ப துளையிடம் குறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, இது என்னதுங்க? அது வந்து நமக்கு பூமியில குழி போடுறது. அதாவது பந்தக்கால், இந்த வாழைக்கண்ணு நடத்துக்கு, வாழைக்கண்ணு, இந்த கல்லு, அளவு கல்லுலாம்
நடத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஸ்ப்ரேயருங்களா? அதெல்லாம் ஸ்ப்ரேயர், பேக் ஸ்ப்ரேயர் 16 லிட்டர் 12 ஆம்ஸ், அதெல்லாம் நார்மல். அது பேக் ஒன்று இருக்கு. சரி, இப்போ நீங்க அந்த தட்டு இருக்கிற மிஷின் வந்து எவ்வளவு சொன்னீங்க ரேட்? 23,500 சொன்னேன். அதுல மானி 5000 மானி 5000 இருக்கு. 5000 போச்சுன்னா 18,500 வரும். இது எல்லா இடத்துக்குமே, எல்லா சிறு விவசாயி, பெரு விவசாயி, எஸ்சிபிசி எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்தையுமே இது ஒரே இதுதான். சிறு விவசாயிக்கும் பெரிய விவசாயிக்கும் ஒரே அமௌண்ட் தான் இது. சரிங்க, இந்த தட்டு இருக்கிற மிஷின்ல வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு இடம் இருக்கலாம்? இப்ப நமக்கு தட்டை இருக்கிற மிஷின் அவங்க வந்து இப்ப யூஸ் பண்ணி அனுபவம் உள்ளவங்களா இருந்தா ஒரு நாளைக்கு 1/2 ஏக்கர் அறுத்துருவாங்க. தட்டு 1/2 ஏக்கர் அறுத்துக்கலாம். எவ்வளவு நேரத்துக்கு சொல்றீங்க? ஒரு லிட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து பெட்ரோலுக்கு அவங்க யூஸ் பண்ணி இப்ப ரொம்ப அனுபவம் உள்ளவங்க 2 வருஷம் 3 வருஷம் அதுலயே இருக்காங்கன்னா அவங்க 1 லிட்டருக்கு 1/2 ஏக்கர் அறுத்துக்கலாம் தட்டு. சரிங்க, இதெல்லாம் மெஷினரி உங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க, சர்வீஸ்ல எப்படி பண்றீங்க? நம்ம கிட்ட கொடுக்குற மிஷின், வெளியில வாங்குற மிஷின்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதாவது ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணோம்னா 3 மாசம் கேரண்டி பண்ணி கொடுப்போம் சர்வீஸுக்கு. அந்த 3 மாசம் சர்வீஸ் மறுபடியும் வந்து சர்வீஸ் வாங்க மாட்டோம், மறுபடியும் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஸ்பேர் போனா மாற்றுவோம். 3 மாசம் வாரண்டில பண்ணி கொடுப்போம் சர்வீஸ். சரிங்க, அதாவது விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய இயந்திரங்களை பற்றி இவ்வளவு தூரம் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.